ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து இட் ஹஸ் பீன் குவைட் அ ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டருக்கு ஜான் கிளாடி. அவரோட முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில். அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார் அண்ட் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட டெடிக்கேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடியோ வந்து வேளச்சேரியில் இருக்கும், இவர் சாலிகிராமத்தில் இருப்பார். எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்வார். ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா சாலிகிராமத்தில் வந்து சைக்கிள்லே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் ப்ரோ. அடுத்து வந்து சையத் ஹீரோ. அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் சாரோட ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு. படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அன் அமேசிங் திங். அண்ட் அடுத்து ப்ரொடியூசர் துரைராஜ் சார் இந்த படத்தை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாரையுமே பெருசாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு சக்தி அண்ணா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நல்ல படங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு சக்தி அண்ணா. இந்த படத்தையுமே வந்து பார்த்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகி சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் சக்தி அண்ணா தான். இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இப்போது டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா வசந்த் டிஓபி. இந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு சீனும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. யூனிட் கிடையாது, பெரிய லைட்ஸ் கிடையாது, அவைலபிள் லைட்ஸில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஸோ கேமராமேன் ஹஸ் டன் அன் எக்ஸப்ஷனல் ஒர்க். நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பெரிய பார்ட் அதில் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் சதீஷ் அவர் வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா நான் ரஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோத்தையும் வந்து ஸ்கிம் பண்ணி ஒரு வேர்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் பண்ணி எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் திஸ் ஃபில்ம் பீயிங் லைக் திஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கவித்ரன் இங்கே இருக்கார். ஓகே, ஹீஸ் ஆர் இபி பட் ஆல்சோ லிரிக் ரைட்டர். என் கூட வந்து மியூசிக்கில் வந்து ஒரு சாங் வந்து லிரிக்ஸ் அந்திவானம்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அதை வந்து பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த மூவிலையும் இவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த பாட்டு அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ஆஸ் லிரிக் ரைட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு லிரிக் ரைட்டர் என்னோட நீண்ட நாள் நண்பர் மோகன் ராஜா. ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த பாட்டில் நிறையா நீ பார்க்கும் பார்வைன்ற பாட்டு யாரும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு. அந்த சாங்கை வந்து எங்களுக்காக எழுதி கொடுத்தாரு. அதோட சேர்த்து அந்த பாட்டை பாடின கப்பிலுக்கும் என்னோட தேங்க்ஸ் டு மேக் தட் சாங் சவுண்ட் ஸோ அமேசிங். இது இல்லாமல் தினேஷ் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸில் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவர். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தினேஷும் கூட. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, கார்த்திக் நேதா அண்ணா வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாடலுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஐகிரி நந்தினியோட ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் படத்தில் பார்ப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப இன்டென்ஸாக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அழகாக எழுதி கொடுத்துருக்காரு.
ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் டிப்ஸ் தமிழ் எங்கள் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் நல்லாவே ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் வெரி பிக் லேபிள் ஆல் ஓவர் இந்தியா. எங்கள் சாங்ஸையும் எடுத்து ட்ரெய்லரையுமே வந்து நல்லா ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் டிப்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு வில்லுப்பாட்டு ஃபார்மேட்டில் வந்து பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர் வந்து என்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னார். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இந்த படத்தை ரொம்ப நான் விரும்பி பண்ணேன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு மியூசிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கதையிலே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நாகர்கோயிலில் எல்லா அந்த வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஹண்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் ரிஹர்சல் கொடுத்து சென்னை கூட்டிகிட்டு வந்து அவங்கள எங்கள் ஸ்டுடியோவில் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டுடியோவில் போட்டாலே அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் புதுசாக இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள பாட வச்சு அதை கதையில் ஒரு எலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூசிக் டைரக்டர்ஸால் கண்டிப்பாக டைரக்டரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு புது எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு டைமாக தமிழ் சினிமாவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ படத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயமாக இருக்கும். அது இல்லாமல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை டீம். என்னோட சவுண்ட் இன்ஜினியர் பாலா, என்னோட அசிஸ்டன்ட் ராபர்ட், கிரி அண்ட் எவ்ரி மியூசிஷியன் அண்ட் எவ்ரி சவுண்ட் இன்ஜினியர், எல்லா சிங்கர்ஸ் ஹூவர் ஒர்க் வித் மீ. இது வந்து இந்த மியூசிக் அண்ட் இந்த அவுட்புட் வந்து என்னோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மை என்டையர் டீம். அண்ட் இந்த ஃபுல் படமுமே வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். எவ்ரி சிங்கிள் மெம்பர், நான் மென்ஷன் பண்ணவங்களும் சரி பண்ணாத நிறையா பேரும் சரி, அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டீம் ஒர்க்கு இந்த படம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், ஹார்ட் அண்ட் சோல் உள்ளே போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேரிங்கான அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். வர 23rd அன்றைக்கி ரொம்பவே புதுசாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரே ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ. இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் திரு ஆனந்த் அவர்களை மேடை கிடைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் நன்றி ஜான் அண்ணா. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஒரு 100 நாள் போய் ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த படத்தில். அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கே போனாலும் சார் வந்து படத்தை பற்றி பெரிய ஆளுங்கிட்டலாம் வந்து எங்கள் படத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஒரு சில இடத்துல எனக்கு அதை கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன படத்துக்கு, ஒரு புது ஆக்டர்ஸ் நடிக்கிற படத்துக்கு இந்த லவ் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற லவ் வந்து இதில் தெரியுது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வசந்தனா, அவர் டிஓபி மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆன் செட்டில். எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். நன்றி. என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். அதான் பைரி. இது ஒரு இன்மேல் உங்களை மரியாதையுடன் ஸ்ரீ கிருஷ் அவர்களை அழைக்கிறேன். சார் தேங்க்யூ சார். இல்லை சார், நேம் ரிஜிஸ்டர் ஆகணும்ல சார். இந்த படம் பைரி வந்து ஜானனை வந்து இதில் நாளை இயக்குனர் பண்ணும் போதே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது படம் பண்ணும்போது இந்த மாதிரி சாங் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போனப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு, படம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு. அது எப்படின்னா டோட்டலாக வேறு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ படத்தில் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, ஆக்டிங் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம் ஜானண்ணன். அதுக்கப்புறம் மற்றவங்களோட உழைப்பு. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் கரெக்டான கேப்டன் இருந்தால் எல்லா ஒர்க்கும் சூப்பராக வரும். இந்த படத்துக்கு கேப்டன்னா ஜான் கேடி. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அளவுகள் வச்சுருப்பார். அதை பண்ணாத, அவ்வளோ தூரம் வேணா கம் பண்ணுவார். சரி ஓகே, வேறு எதாவது சொல்கிறோமா? இல்லை அவ்வளோக்கு இல்லை வேணாங்க, வேறு எதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டு என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் ஆப்ஷன்ஸ் கேட்டு பெஸ்ட்டை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஜான் பிரதர். அப்புறம் சையத் பிரதர். அவ்வளோதான், ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். அவர் நல்லா பெருசாக வர போகிறாரு. இந்த படம் பைரி February 23rd ரிலீஸ் ஆகுது. நாங்கள்லாம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸாக நல்லபடியாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். மீடியா நண்பர்கள் எல்லாருமே நல்லபடியாக இதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை எல்லாருக்கும் பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ. முதல்ல தம்பி சையத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கட்டத்தமிழில் வந்து கதாநாயகிக்கு தாய் மாமனாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லலாம் எனக்கு கேரக்டர் கொடுப்பார்.
அப்போ அவர் அந்த அதில் நான் நடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எடுக்கிற படத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கண்ணே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் வந்து கட்டத்தமிழில் படித்து நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே பார்த்துருக்கேன். ஆனால் இவரெல்லாம் வந்து இப்படி பேசுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் ஸ்பாட்டுக்கு வந்தால் ஒரு நெருப்பு உருண்டா ஓடி வர மாதிரி வரும். அப்படி இருப்பார், பயங்கர ஃபயராக இருப்பார். ஆனால் இவ்வளோ பேசுனது நான் ரொம்ப காமெடியாக சந்தோஷமாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கேமராமேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருப்போம், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி டேக்குனாக்கா சார் கேமரா பார்த்தா திரும்ப தான் எங்கேயோ 4வது 5வது மாடியில் இருப்பார். அந்த பக்கத்துலேருந்து என்னடா இவர் இங்கேருந்து எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு சரி அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டு. அப்படி எடுத்துருப்பார். அப்படியே பார்த்தா திடீர்னு ஒரு லேப்டில் வீட்டுக்குள்ளே இருப்போம் நாங்கள் 2 பேரும், அம்மா கேரக்டரும் நான் பிள்ளை இது மாதிரி கேட்டு போய்ட்டுருக்கோம். ஒரு லேப்டில் உட்காந்துருப்பார் ஏறி. அப்படியே திரும்பி பார்த்தா மேலே அப்படியே முட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உழைப்பு, அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி உழைச்சி இவர் கதாநாயகன் இவள் ரொம்ப அழகாக பண்ணிக்க, சூப்பராக பண்ணிக்க, அமேசிங். அப்புறம் சார் வந்து தயாரிப்பாளர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தம்பி தான் வந்து தயாரிப்பாளர்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே வந்து ஆனால் கலகலப்பாகிட்டாங்க. இந்த மேடை வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ கலகலப்பாக இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட கொஞ்சம் நம்மளை கூப்பிடவே இல்லை, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிட்டாங்க. என்னடா இதுன்னு இவ்வளோ பெரிய பேனர் வச்சு அப்பான்னு சொல்லி இங்கே வச்சுட்டு நம்மளை யாருமே கண்டுக்கல தெரியலன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன். திடீர்னு டைரக்டர் அங்கே போய் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் அப்பான்னு நம்ம நண்பர் ஒரு நிகில் சார் வந்து கூப்பிடுறாரு, ஆனந்த், என் பேர் SR ஆனந்தகுமார் ஃபுல் நேமு. ஸோ அந்த மாதிரி இந்த டீம் நம்ம விஜய் மேடம்னா அங்கே மனைவி மாதிரியே இருப்பாங்க எனக்கு. அந்த ஊருக்காரங்க அநியாயத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ருப்பாங்க எங்கள் 2 பேருக்கு. ஆமாம், உண்மையிலே நாங்கள் வந்து குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் வந்து நடிகர்களாகவோ அப்படியெல்லாம் நாங்கள் வாழலை. அந்த அம்மா பார்த்தா என்ன உன் பொண்டாட்டி என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கு, நீ இங்கே உக்காண்ட்ருக்க அப்படின்னா அப்படியாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிருபாவோடைய வருவார். ஆத்தான் மச்சான் என்ன மச்சான் அப்படி போகலாம் வாங்க ரோட்டுக்கு அப்படிம்பாரு. இப்படியே போய்ட்டு இருக்கும்போது அங்கேருந்து தப்பாடுறா அத்தானும் மச்சானும் கிளம்பிட்டானுங்க எங்கேயா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். சரணியா வந்து மாமா அப்படின்னு சரணியா மேலேருந்து நடிச்சிட்டே இருக்கோம். கீழேருந்து மாமா இப்போ வரைக்கும் மாமன் தான் கூப்பிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் மாமன் கூப்பிட்டுட்டு கதாநாயகி வந்து நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். ஸ்பாட்டில் வந்து ஒரே ஒரு முறை பார்த்தேன், இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். அது ஒரு மருமகன், என் மகன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து சாரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கியிருந்தோன்னு உண்மையிலே சார் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆஹா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கி சத்தியமாக இது எங்கேயோ ஒரு அதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. இந்த டைரக்டர் பாவம் கஷ்டப்பட்டார், ஹீரோ இப்படி கஷ்டப்பட்டார், என்னடா இந்த பணம் எங்கடா இப்படின்னு அதுக்குள்ளே சண்டை சச்சு அது சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். சார் பாடலாசிரியர் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, சார் சூப்பராக இருக்குது உங்கள் ஃபோட்டோ பார்த்து நம்புகிறோம், எனக்கு ரொம்ப ஆன்சப் சார், நான் முதல் முறையாக அவங்கள பார்க்குறேன். சத்தீஸு எப்போவுமே அந்த ஷாட்டெல்லாம் போட்டு காட்டி அண்ணன் அப்படி நடிக்கிறீங்கன்னு இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் விஎஃப்எக்ஸ் அவர் பார்த்தா சைலண்ட்டாக இங்கே உட்காண்ட்ருப்பார், திடீர்னு எங்கேயோ உட்காண்ட்ருப்பார். யாரா இந்த ஆள் வந்து உட்காண்ட்ருக்காரு, எல்லாரையும் சொல்லணுன்ட்டு தான் அவர் எங்கேயோ உட்காண்ட்ருப்பார். சரி இவர் இப்போ தான் தெரியுது விஎஃப்எக்ஸ் அப்பா இவ்வளோ பெரிய ஆளாக இந்த மனுஷன் இது யாருமே வந்து பார்க்குறதுக்கு தெரில இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனால் அமேசிங்காக ஒரு படத்தை எடுத்துகிட்டு இவ்வளோ எல்லாம் வயலண்ட், நான் மட்டும்தான் சைலண்ட் இந்த படத்தில். அம்மா ஒரு பக்கம் சோத்து பானையெல்லாம் தூக்கி கீழே ஏறி நாய் ஊயின்னு கத்துது, பையன் ஒரு பக்கம் கத்தி எடுத்து சுற்றுறான், இந்த பக்கம் இப்படி பயங்கரமாக போயிட்டு கதாநாயகி கொஞ்சம் சைலண்ட் போல இருக்குல்ல இதில். நீ தான் பார்க்குறேன் சரண்யா, ஐயோ பா சூப்பர். அது மாதிரி எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இங்கே வந்து நான் நிறைய வாட்டி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன். இங்கே எல்லா ப்ரெஸ் பீப்புள் அண்ணங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், என்னை தெரியாத இருக்காது. இப்போ கூட நடுவில் ஒரு அண்ணன் பார்த்துட்டு நீ அப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடுங்க, நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி நன்றி. தேங்க்யூ. இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி இதை ஆரம்பிக்கிறேன்.
இறை தூதர்களாக நான் இங்கே வந்திருக்க உங்களை பார்க்குறேன். முதல்ல எங்களை குழந்தைகளாக ஏற்றுக்கோங்க பத்திரிக்கைக்காரங்க. நாங்கள் ஒரு சிறு குழந்தைகளாக தான் அவங்க கண்ணுக்கு தென்படணும்னு ஆசைப்பட்றேன். பத்திரிக்கைக்காரர்களாக நீங்கள் தான் இந்த படத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விதமாக. உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதை நன்றி கூறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான் கிளாடி அவருக்கு, ரெண்டாவது நான் இதுக்குள்ளே வர காரணமாக இருந்த என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணன். எனக்கு அப்பா இறந்துட்டாங்க. என்னை அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லா செலவையும் எனக்கு பார்த்து என்னை தூக்கி மேலே கொண்டு வந்த ரமேஷ் ஆறுமுகம் அங்கே. அப்புறமா என்னுடைய நண்பன் இவர் சேது மஜீத் அவர்களுக்கு. இவங்க இந்த படத்தை ஒரு புது பசங்க பண்ணியிருக்காங்க, இவங்களை மேலே தூக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு தன் குழந்தைகளை போல் எங்களை இப்படி மேலே கொண்டு வந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சார் அவங்களுக்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் சேகரண்ணா, இவங்க எல்லாருக்குமே எல்லோரும் நன்றி சொல்லிட்டாங்க. அப்புறம் வசந்தண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாத்திசை டைரக்டர் எங்கள் படத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க, நன்றி சார். பாடலாசிரியர் கவித்திரன் சார், உங்களுக்கு நன்றி. மேடையில் இருக்க என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. திருப்பியும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன். எங்களை குழந்தைகளாக பாவிச்சுக்கோங்க, எங்கள் படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகைகளாக உங்களை வந்து நாங்கள் தேவனுடைய தூதர்களாக பார்க்குறோம். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு காரணம் வந்து நமது டைரக்டர் ஜான் கிளாடி அவர்கள் தான். அந்த படத்தில் ஒரு அம்மாவாக என்னை வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பார். என்னென்னா நான் சொல்லுவேன், சார் நான் வந்து இது மாதிரி பேசிக்கிட மாட்டேன் சார், இந்த மாதிரி எனக்கு வராது சார். மேடம் நீங்கள் வந்து இங்கே விஜய் சேகர் இல்லை, நீங்கள் வந்து சரஸ்வதியாக மாறுங்க, சரஸ்வதியாக மாறினா தான் இந்த கேரக்டரை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சண்டைக்கோழி 2, ராட்சசி, எங்கேயும் எப்போதும், எங்கள் அண்ணா, நிறைய படங்கள் பண்ணாலும் அதில் நான் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகலை யாருக்கும். நான் வெளியே போனால் கூட எனக்கு ரொம்ப தெரியல என்ன யாருக்கும் வெளியே வந்தேன்னா. ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஜான் கிளாடி அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பினால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன இந்த படத்தில் அம்மாவை போடணும்னு சொன்னது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்போ நம்பர் வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 4 இயர்ஸ் கழித்து வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டார், மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஊரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா? இல்லை நாங்கள் சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ மேடம் நாங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்கோம், வாங்க நம்ம படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு வாங்க. நான் போனேன். அங்கே போய் ஆடிஷன் எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு, மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தீங்க, இப்போ குண்டாயிட்டீங்களே அப்படின்னாரு. நான் 4 வருஷம் கழித்து பார்த்தா குண்டா தானே சார் ஆவேன், நீங்கள் அப்போவே எடுத்துருக்க வேண்டியது தானே படம் அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் இளைக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னாரு. அப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு எவ்வளோ நாளையில் இழைச்சிருவீங்க ஜிம்முக்கெல்லாம் போயின்னு கேட்டாங்க. ஒரு 20 டேஸில் கொஞ்சம் இழைச்சிருவேன் சார், ஒரு 5 கிலோ கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல, ஜிம்முக்கு போக முடியல, இழைக்கலை. அப்புறம் என்ன மேடம் படம் ஆரம்பிக்கணும், முதல் இதே உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இல்லை நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு, நான் அட்வான்ஸ் வேணால் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அப்புறம் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வேறு யாரையா பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க. அவருக்கு யாருமே செட் ஆகலை. மேடம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்லாங்கு இதுக்கு இந்த லிங்கத்தோட அம்மா சரஸ்வதிக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. சரி அவர் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன இழைக்கிறதுக்காக இங்கே இருந்தால் நீங்கள் இழைச்சிட மாட்டீங்கன்னு சொல்லி நாகர்கோயிலுக்கு இந்த டீம் எல்லோரும் நம்ம சையத் தம்பி எல்லோரும் சேர்ந்து அங்கே எங்களை கத்திரன் சார் எல்லோரும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி காலையிலே ஸ்கூலில் எஸ்எல்பி ஸ்கூலில் வந்து வாக்கிங், அப்புறம் ஜிம்போ கிளாஸு என்னை விடவே இல்லை. 1 மாதம்
அங்கே போய் ஒரு 10 kg கம்மி பண்ண வச்சுட்டாங்க, இலக்கிய வச்சு என்ன அந்த படம் எடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்மளோட பைரி டீம்னாலும் நம்ம முதல் காரணம் டைரக்டர் சார் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம். அப்புறம் நம்மளோட பைரி டீமில் நம்ம ஹீரோ எனக்கு மகனாக நடித்தவர், அப்புறம் கவித்ரன் சார், அவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா அங்கே ரொம்ப நாள் ஷூட் எடுத்தாங்க நாகர்கோவிலில். அதனால் நாங்கள் எல்லாருமே கடைசியில் முதல்ல கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாருமே ஒரே டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி, ப்ரொடியூசருக்கும் நன்றி, இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் படம் பாருங்கள். 23ஆம் தேதி ரிலீஸ். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். எங்களுக்கு மீடியா நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா, சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு 7 இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை, நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் வரணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைனா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி. சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, சையத் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு படம் ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் துரை சார் அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு நான் எங்கள் டீமே நான் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான், அப்புறம் சையத், கவித்ரன் சார்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும். அவருக்கு கோவமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்னன்னு கேட்டேன், சார் என்னம்மா அப்படி தான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாகணும், நான் சையத் கிட்ட சொல்லுவேன், சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவரோட அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்குப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கலாம். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும், அண்ட் கேமராமேன் சார், அண்ட் கவித்ரன் சார், அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக.
மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே, எங்களோட பழகின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் மதிய வணக்கம். பைரி இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதுன்னு சையத் தான். சையத் வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு 2005லேருந்து மார்க்கெட்டிங்கில் ஃபேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணுற இடத்துலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த படம் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஸ்டேஜில் நான் உள்ளே வந்தேன்னா, ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க, இது எப்படி எங்கே கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வேறு எல்லா இடத்துக்கும் கொண்டு போனோம். ஸோ எல்லாமே படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆனால் எல்லாமே புதுசாக இருக்காங்க, இது எந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு எங்களை எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஸோ அப்புறம் சக்தி அண்ணா கிட்டே போகும்போது தான் சக்தி அண்ணா படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து நான் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து ஜானுக்கு எனக்கும் ஆரம்பத்துலேருந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து இது என்னன்றது, ஒரு ப்ராக்டிகாலிட்டி என்னன்றது அவர் புரிஞ்சுட்டு ஓகே பிரதர் அப்படியே போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுவோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி முந்தா நேற்று கூட எங்கள் 2 பேருக்கும் பயங்கர சண்டை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசந்த் டிஓபி. வசந்த் எல்லாருமே இதில் வந்து என்னென்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்னொன்று வந்து எல்லாருமே சொன்னாங்க சின்ன படம்னு. இது வந்து கமர்ஷியலாக மட்டும்தான், கமர்ஷியலானா அவங்க வாங்கின சம்பளங்கள் அதெல்லாம் தான் சின்னது. பட் ஆனால் உழைப்பு வந்து ரொம்பவே பெரிய படம். இதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக ஒவ்வொருத்தவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படமாகவே இது வந்து எல்லாருமே பெரிய படம் தான் கமர்ஷியல் சொல்லுவாங்க. அதனால் இது சின்ன படம் கிடையாது. இது யாருமே எங்கேயுமே சின்ன படம்னு ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். அண்ட் சதீஷ் கூடயும் நிறைய சண்டை. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இது நம்மளோட ப்ராடக்ட்டு, இது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சாதான், நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருமே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அருண். இங்கே என்னென்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். ஏன்னா எடிட்டர் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் போயிட்டு சதீஷ் அது நீ எனக்கு இந்த ரஷ்ஷை ப்ளே பண்ண, இதை இங்கே பண்ணலாமா அப்படின்ற கேட்போம். ஜான் பிரதர் சதீஷ் கூடவே தான் எப்போவுமே இருப்பாப்புல. அதேமாதிரி அருண்கிட்டையும் எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த மியூசிக் இங்கே வேணும் அப்படின்னு எல்லோரும் கேட்கும் போதும் சரி பிரதர் இதை எப்படி பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு ப்ரொமோ சாங் கூட ஒன்று ஷூட் பண்ணோம், அதுக்குமே ஃபுல்லாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்ஸ் அருண் ப்ரோ. அண்ட் சிஜி பொறுத்த வரைக்கும் சேகர், அவங்க உண்மையிலே பெரிய டெக்னிக்கல் டீம் வச்சுலாம் பண்ணல. பட் அவர் தனியாகவே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட 950 ஷார்ட்ஸுன்றது ஒரு சின்ன படத்தில் வரக்கூடிய ஷார்ட்ஸே கிடையாது. ஸோ எல்லாமே இது வந்து பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கப்புறம் டிஐ வந்து யாருமே டிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் அவுட் தான் கொடுப்பாங்க.
ஆனால் ஸ்ரீகிட்ட வந்து நாங்கள் எத்தனை அவுட்டு போட்டாலும் ஸ்ரீ இந்த மாதிரி ஒரு அவுட் வேணும் உடனே கொடுங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக அது வந்து எங்களுக்கு நடக்கும். ஸோ ஸ்ரீக்கு தேங்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ராம் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண பிரதர், அப்புறம் விக்கி மாஸ்டர், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இது இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு படம்ன்றதுனால எங்கெங்கே என்னென்ன நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இது எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வர படத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு கல்ட்டான ஒரு படம் வந்ததுன்னா அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ் சினிமாலேருந்து வெளி ஸ்டேட்டை இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக கன்ஃபார்மாக பைரி வந்து இருக்கும். அதுக்கு நான் 100% ஷுவராக நான் வந்து அஷ்யூர் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கான உழைப்பு இருக்குது. அண்ட் இந்த வேர்ல்டு வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லாருமே லைக் அந்த அம்மாவை நடித்த அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். தேங்க்யூ. அடுத்து என்னோடய ஹீரோயின் மேகனா. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனால் கூட முகம் சொல்லிக்காமல் எந்த சூழ்நிலை எல்லா கட்டத்துலையுமே எங்கள் கூட நின்று கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஸோ எல்லோரையும் அதிகமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன்னா, எல்லாருமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தேன்னா நான் முக்கியமாக தினேஷ் விட்டுட்டேன், சாரிடா. எல்லா டைம்லேயும் சாரி கேட்குறது எனக்கு, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு எனக்கு. ஏன்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன், அவள் இல்லைன்னா சொல்லிட்டேன் நான். அது ஏன்னா தினேஷ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் என்னை தாங்கி பிடிக்கிறது, எங்களை தாங்கி பிடிச்சது வந்து தினேஷ் தான். ஸோ இவர் கவிதரன் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் எனக்கு வந்து தாங்கி பிடிச்சாரோ அந்த அளவுக்கு வந்து படம் முடித்து அந்த படத்தை எங்களுக்கு பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்குறதுல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ முரண் இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு பெரிய கான்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட நண்பன் தினேஷ் தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைடா நான் தேங்க்யூ. அப்பா இவருக்கும் கண்டிப்பாக ஒரு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக் அமையணும், நல்ல ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அது போக நிறைய புறாவுக்கு வளர்த்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் வரலை இந்த படத்தில். அந்த ஊர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேரை விட்டுருப்பேன், யாரும் மனசு வருத்தப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செய்யறது சொல்லி முடிச்சிட்டாரு. டீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இப்போ என்ன பேச? நான் ஒன்று பேசலாம். சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ஆக்கிட்டாரு செய்யாது, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ உங்களை நம்பி தான் இருக்கோம். ப்ரெஸ், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், பெருசாக சக்தி என்ன, நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு புடைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக
ஒரு படம் மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம், இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும். இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாகலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்தால் படம் பம்பர் ஹிட். அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லாட்டினா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான, இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம்.
எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகே எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய PRO நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.